எனக்கு அருமையானவர்களே, நம்மையும் சேர்த்து நம்மளை சுத்தி 4 விதமான மனிதர்கள் இருக்கின்றத நம்ம காண முடியும். முதல் வகை மனிதர்கள் தாங்கள் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ட், அதாவது சரியானவர்கள் என்ற எண்ணம் கொண்டவர்கள். இவர்கள் தங்களை சுற்றி இருப்பவர்கள் எதை செய்தாலும் அதில் ஏதேனும் ஒரு குறை கண்டுபிடித்து அவர்களை குற்றம் சாட்டுவார்கள். இரண்டாவது வகை மனிதர்கள் சமுதாயத்தில் செல்வாக்கு உள்ளவர்கள். இவர்கள் நல்ல படிப்பு, வேலையில் நல்ல பதவி, கை நிறைய பணம், நல்ல அந்தஸ்து கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தாங்கள் தவறு செய்தால் அது ஏதோ பை மிஸ்டேக் இட் ஹேப்பன்ட் என்று சொல்லி மிகவும் எளிதாக தட்டி கழிப்பதும், அதே சமயத்தில் மற்றவர்கள் ஏதேனும் கவனக்குறைவினால் ஒரு சிறிய தவறு செய்திருப்பார்களே ஆனால் அதை பெரிதுபடுத்தி அவர்களை குற்றப்படுத்துவார்கள். மூன்றாவது வகை மனிதர்கள் எவரும் தங்களுக்கு தேவையில்லை என்ற எண்ணம் கொண்டவர்கள். இவர்கள் தங்களுக்கு யாராவது வேண்டியதில்லை, பிடிக்கவில்லை என்றால் இதை தொட்டால் குற்றம், அதை தொட்டால் குற்றம், எதை செய்தாலும் குற்றம் என்று சொல்லி மற்றவர்களை தட்டி கழித்து வெறுத்து ஒதுக்குபவர்கள். நான்காவது வகை மனிதர்கள் எது நடந்தாலும் அதற்கு பொறுப்பு ஏற்காதபடி தப்பித்துக் கொள்ள நினைப்பவர்கள். இவர்கள் தாங்கள் செய்த குற்றங்களை மறைக்கும்படியாக மற்றவர்கள் மேல் அடுக்கடுக்காக குற்றங்களை சுமத்தி இவர்களின் குற்றத்தை சற்றும் அவர்கள் சிந்திக்க இயலாதபடியான சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார்கள். இப்படி இந்த 4 விதமான மனிதர்களிடமும் உள்ள ஒரு பொதுவான குணம் என்னவெனில், தங்களிடம் உள்ள குற்றங்களை குறித்து ஒருபோதும் அறிந்து கொள்ள மனதில்லை. ஆனால் மற்றவர்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலும் அதை பெரிதுபடுத்தி அவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. இப்படி மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறவர்களை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிகவும் கடுமையாக எச்சரிப்பதையும், இது நிமித்தம் அவர்களுக்கு வர இருக்கும் தீமைகளையும் இப்படியாக குறிப்பிடுகின்றது. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யார் ஆனாலும் சரி, உனக்கு சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிற எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகின்ற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கின்றாய். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கின்ற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றாரே, நீர் என்ன சொல்லுகின்றீர் என்கிறார்கள். இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொல்லுகின்றனர். இயேசு அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லுகின்றார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் குத்தப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு அந்த ஸ்திரியை நோக்கி பார்த்து, ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? நானும் உன்னை குற்றம் தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்கிறார். ஒருவனிடம் பொறாமை என்ற தீய குணம் இருந்தால் மற்றவனிடம் பெருமை என்கிற தீய குணம் இருக்க வாய்ப்புண்டு. ஒருவன் ஏமாற்றுபவனாக இருந்தால் மற்றவன் பொய்யனாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தத்தில் எல்லோரிடமும் ஏதேனும் சில குற்றங்களும் தீயவைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. 100% எந்தவித குற்றங்களும், அதாவது பாவங்களும் இல்லாத நல்லவர்கள் என்று எவரும் இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே பிறரை குற்றவாளிகளாக தீர்க்கின்ற நமக்குள்ளும் அநேக குற்றங்கள் இருப்பதின் நிமித்தம் நாம் யாவரையும் குற்றப்படுத்தவோ குற்றவாளி என தீர்ப்பிடவோ நமக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. ஒருவேளை நாம் மற்றவரை குற்றவாளி என்று தீர்ப்பிடுவோமே ஆனால் நானே உண்மையான குற்றவாளி என தீர்க்கப்படுவேன். மாறாக ஒருவேளை பிறர் ஒரு குற்றத்தில் அகப்படும் பொழுது அவர்கள் தனித்து இருக்கையில் அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணரும்படி கண்டித்து உணர்த்துவது, அவர்களை சீர்பொருந்த பண்ணுவது மிகவும் மேலான ஒரு செயல். என் கண்ணில் இருக்கும் துரும்பை உணராமல் பிறர் கண்ணில் இருக்கின்ற துரும்பை பார்க்கிறது எந்த விதத்திலும் நியாயமற்ற செயல். இதன் நிமித்தம் பிறரை குற்றப்படுத்துவதையும் குற்றவாளி என தீர்ப்பதையும் தவிர்ப்போம். ஏனெனில் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நல்லவர்கள் இந்த பூமியில் இல்லை. நமது குற்றங்களுக்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கோருவோம். தேவன் தரும் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் பிறருக்கு மன்னிக்க கற்றுக்கொள்வோம். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.